இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் வந்து செய்கிறதுக்கு 5 minutes தான் ஆகும். எந்த பிரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பிரெட் ஸ்ப்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பிரெட் ஸ்ப்ரெட் இல்லைனா பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சாலட் லீவ்ஸ் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய் வந்து இதில் வைங்க ஸ்லைஸ் பண்ணி. நீங்கள் ரெட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் எல்லோ எது வேணாலும். பட் பச்சையாக சாப்பிடும் போது வந்து இந்த எல்லோ கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெட்டை விட. நெக்ஸ்ட்டு வந்து இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் வந்து உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது மாதிரி பிரெட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பிளான சாண்ட்விச் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சாண்ட்விச் தான் வந்து இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைஸ். முதல்ல வந்து பிரெட் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து நான் பீனட் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பீனட் பட்டரோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதில் வந்து ஆல்மண்ட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டோம் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோஸ்ட் பண்ணாமையும் பண்ணலாம். டோஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா கூட இது வந்து நல்லா தான் இருக்கும். முதல்ல வந்து பீனட் பட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 5 minutes கூட ஆகாது. இப்போ பீனட் பட்டர் போட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதில் வந்து மேலே வைக்க போகிறோம் டாப்பிங்க்கு. இப்போ பனானா போட்டு டாப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது மேலே வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சிம்பிளான பீனட் பட்டர் பனானா சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பரான பீனட் பட்டர் அண்ட் பனானா சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பீனட் பட்டர் அண்ட் பனானா சேர்த்து சாப்பிடும் போது இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் ரைஸ் கேக் யூஸ் பண்ணி இது செய்கிறதுக்கு வந்து 5 minutes கூட ஆகாது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ரைஸ் கேக் எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து நான் பீனட் பட்டர் வந்து போட போகிறேன். உங்ககிட்ட பீனட் பட்டர் இருந்தால் பீனட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஆல்மண்ட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ரைஸ் கேக் யூஸ் பண்ணி இதை மாதிரி நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் வெர்ஷன். பீனட் பட்டர் யூஸ் பண்ணி இதை மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ரைஸ் கேக் மேலே. ஸோ இது மேலே வந்து ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி வந்து கார்னிஷ் பண்ணணும். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரைஸ் கேக் ஸ்நாக் பீனட் பட்டர் அண்ட் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இல்லை நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் யூஸ் பண்ணி டாப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பனானா அண்ட் ஹனி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரைஸ் கேக்லேயே இன்னொரு வெர்ஷனும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ரைஸ் கேக் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு ரைஸ் கேக் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக வந்து இது மாதிரி கட் பண்ணி வெங்காயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு சாட் மாதிரி தான் செய்ய போகிறோம். அடுத்து கொஞ்சம் கட் பண்ணி இது மாதிரி தக்காளி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெள்ளரிக்காய் இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நான் ரோஸ்ட் பண்ண கொஞ்சம் வேர்க்கடலை வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் இது வந்து ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் கடைசியாக இது மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இதில் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சாட் மாதிரி ரைஸ் கேக் யூஸ் பண்ணி இது செய்கிறதுக்கும் 5 minutes தான் ஆகும். இல்லை வந்து நீங்கள் துருவின கேரட் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில் அடிஷ்னலாக. 5 minutes ரைஸ் கேக் சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் கேக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக் மாதிரி தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கும் வந்து 5 minutes தான் ஆகும். இதுக்கு வந்து 2 ரைஸ் கேக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் இது மாதிரி வெங்காயம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து தக்காளி. அதுக்கப்புறம் அடுத்து வந்து வெள்ளரிக்காய். அப்புறமா கொஞ்சமாக கெச்சப். அதுக்கப்புறம் ஒரு சீஸோட ஸ்லைஸ். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சில்லி சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இதுவும் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 1/4 கப் பாதாம் வந்து நீங்கள் மினி சாப்பரில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அடுத்து வந்து 1/4 கப் வால்நட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பிஸ்தா அண்ட் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் வந்து வால்நட், பாதாம், அதுக்கப்புறம் டேட்ஸ் இது மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அடுத்து டேட்ஸ் வந்து இந்த மாதிரி டீசீடட் டேட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மினி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம டேட்ஸ் சேர்த்து அரைச்சனால இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அதில் மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன ஷேப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து லட்டு ஷேப் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸ்கொயராக, ரெக்டாங்கிளாக அது மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். இந்த பார்ஸ் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ செஞ்சு காமிச்ச ரெசிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான். மெயினாக காம்படிஷனுக்கு வந்து நம்மளுக்கு கம்மி டைம் இருக்கும் போது நிறைய ரெசிபி செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ போட்ட குவான்டிட்டிக்கு வந்து இந்த மாதிரி 6 லட்டு வந்து செய்யலாம். அந்த ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from Bhuvana.